அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே வணக்கம். சனியோட ராசியில் பிறந்த நீங்கள் பாசத்துக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. ராம ஆண்டா எனக்கு என்ன, ராவண ஆண்டா எனக்கு என்ன, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. எங்கே போனாலும் நீதி நேர்மை தர்மம்னு பேசிகிட்டு இருப்பீங்க. இந்த வருஷம் முக்கியமான கிரக மாற்றங்கள் நடக்க போகிறதால மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த வருஷம் உங்களுக்கு 7.5 சனி தொடங்குறதால அது ஒரு பெரிய மேட்டராக எடுத்துக்க வேண்டியதில்லை. காரணம் என்னென்னா, உங்கள் ராசியாதிபதி சனிங்கிறனால 7.5 சனியோட தாக்கம் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். செப்டம்பர் வரைக்கும் குரு பகவான் பாகிஸ்தான் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதால இந்த வருஷம் பல்வேறு வகையில் உயர்வும் அந்தஸ்தும் இயற்கையாகவே ஏற்படும். ஏன்னா இப்போ குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அற்புதமான அமைப்பு. 7.5 சனி வர்றத விரயம் நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் குரு பாசிட்டிவாக இருக்கிறதால புது தொழில் தொடங்கலாம். புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியாக பார்க்குறதால ஃபினான்ஷியலாக பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். செப்டம்பர் வரைக்கும் குரு பாசிட்டிவாக இருக்கிறதால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிறந்த வரன் கண்டிப்பாக தேடி வரும். ராகு கேதுக்கள் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதால சின்ன மனஸ்தாபங்கள் வந்துட்டே தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாகவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மகர ராசிக்காரங்க பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் இருக்குது. குரு பகவான் சஞ்சாரத்தால் பண வரவு சிறப்பாக இருக்கும். தொழில் செய்கிறவங்க லாபகரமான பலன் அடைவீங்க. இந்த வருஷம் ராகு கேது சஞ்சாரம் நெகட்டிவாக இருக்கிறதால துர்க்கையம்மனை வழிபட்டு வாங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆக மொத்தம் குரு சனி இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. மகர ராசி நண்பர்கள் விட்டு கொடுத்து போனால் இந்த வருஷம் பாசிட்டிவான பலன்களை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.